guys, welcome to the Xylem YouTube. So, இன்னைக்கு நம்ம Xylem State 8 and 9 channelல chemical bonding part 2 video பார்க்க போறோம். So, grade 9 students ரெடியா இருக்கீங்களா? Part 1 நம்ம before Diwali பார்த்தாச்சு, right? Okay, part 1ல என்னென்னலாம் பார்த்திருந்தோம்? ஒரு quick recap போயிடலாமா? Chemical bonding அப்படினா என்ன? ஏன் chemical bonding நடக்கணும் and then types of chemical bonding இதெல்லாம் தான் நம்ம பார்த்திருந்தோம். சொல்லுங்க ஏன் chemical bonding நடக்கணும்? Because atoms எல்லாம் stable ஆகிறதுக்காக தான் chemical bonding நடக்குது. கரெக்ட்டா? So இது எங்கெங்கெல்லாம் நடக்கும்? Between metal and non-metal நடந்தா ionic bonding, non-metal to non-metal அப்படினா it's a covalent bond. அது மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? Yes. So இன்னைக்கு part 2 வீடியோஸ்ல என்டர் ஆகலாம். Okay. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் Xylem on many social medias, join our WhatsApp community. So இந்த class and then the previous class ஓட notes எல்லாமே நீங்க download பண்ணிக்கலாம். Okay, and then subscribe our channel, click the notification bell. So உங்களுக்கு up to date என்னென்ன teachers எப்பப்ப live போறாங்க அது மாதிரி இருக்கிற details நீங்க அப்பப்ப visit பண்ணிக்கலாம். Okay, yes, let's enter to the topic. So chemical bonding part 2 போகிறதுக்கு முன்னாடி இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படினா first one, it's a coordinate bond. Okay, அந்த ஸ்லைடு தான் இங்க இருக்கு. கரெக்ட்டா? என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? It's a coordinate bond. என்ன மேம் பேரே புதுசா இருக்கு அப்படினு நினைப்பீங்க, பட் அத ரொம்ப சிம்பிள் பண்ணிடலாம். So coordinate bond and second topic என்ன பார்க்க போறோம்? Oxidation and reduction. And then the third topic பாத்தீங்க அப்படினா finding oxidation number. Okay, இந்த மூணுமே important topic. அதுல oxidation number it's very important. Okay, so let's enter coordinate bond. It is a third type of bond நம்ம படிக்க போறதில்ல. So இது எங்க நடக்கும்? Between metal and non-metal இல்ல non-metal and non-metal அப்படிலாம் பார்த்தா எல்லா கேसेसமே இருக்கு. See, நீங்க between metal and non-metalலுமே coordinate bond படிப்பீங்க. ஆனா அது 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஓகேவா? இங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பசங்களா வெறும் நான் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் தான் கொடுத்திருக்காங்க நமக்கு. ஓகே, சோ கோஆர்டினேட் பாண்ட் எங்க வேணா நடக்கலாம். அது ஒரு மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடக்கலாம், ஆர் எல்ஸ் நான் மெட்டல் டு நான் மெட்டல் நடக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? நீங்க ஃபிக்ஸ்டா சொல்ல முடியாது. ஓகே, இந்த கோஆர்டினேட் பாண்ட் அப்படினா என்ன அப்படினு பார்த்தலாமா? சி, அயனிக் பாண்ட்னா என்னது? சிம்பிள் எக்ஸாம்பிள் ABCD வச்சு நம்ம கத்துக்கலாம். ஓகே, இப்போ A இருக்கு, B இருக்கு. A என்ன பண்ண போகுது? அதோட ஒரு எலக்ட்ரானை கம்ப்ளீட்டா B க்கு கொடுத்துரும். ஓகே, அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? A will become positive charge and B will become negative charge. படிச்சிருக்கோமா நம்ம ஆல்ரெடி? So metal will completely donate electron and non-metal will accept electron. இவங்க யாரு? இவங்க நம்மளோட அயனிக் காம்பவுண்ட். அங்க அயனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதுவே ஆட்டம் A இருக்கு, அதுக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு. and then ஆட்டம் B பாருங்க, ஆட்டம் B ல நமக்கு இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு. சோ இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானும் சேர்ந்து ஷேர் ஆக போகுது. see, இங்க ஒரு எலக்ட்ரான் and then B க்கு ஒரு எலக்ட்ரான். சோ ரெண்டு எலக்ட்ரானும் ஷேரிங்ல ஃபார்ம் ஆச்சு அப்படினா அவங்களோட பேர் என்னது? it is called as covalent bond. என்ன கதை சொல்லிருந்தோம் நம்ம? see, நீங்க வந்து ஒரு பென்சில் எடுத்துட்டு போறீங்க, ஆனா இரேசர் இல்ல உங்ககிட்ட. சோ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இரேசர் இருக்கு, பட் பென்சில் இல்ல. ஓகே, அப்ப நீங்க மியூச்சுவலா ஷேர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? சோ உங்களோட டாஸ்க், சப்போஸ் ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க, நீங்க டிரா பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? சோ ப்ராப்ளமே இல்ல. அவங்க கிட்ட இருந்து இரேசர், இவங்க கிட்ட இருந்து பென்சில், அப்படி நீங்க மியூச்சுவலா போய்க்கலாம். தட் இஸ் கோவலன்ட் பாண்ட். இப்போ யார் இந்த கோஆர்டினேட் பாண்ட்? கோஆர்டினேட் பாண்ட் கிட்ட ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. அந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து யாருமே யூஸ் ஆகல, சும்மா சிம்பிளா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகேவா? அத யாரு வாங்கிக்கிறா? இந்த B ஆட்டம் வாங்கிட்டு it becomes A dot. இதுதான் கோஆர்டினேட் பாண்டோட சிம்பிள். என்ன மேம் ரெண்டு கிவ் சைன் எழுதுறீங்கன்னு நினைப்பீங்க. this is not the give sign, அதுதான் கோஆர்டினேட் பாண்ட். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. gives கிடையாது அது. அது வந்து symbol of coordinate bond. ஓகே, அப்படினா என்ன? நீங்க பென்சிலும் எடுத்துட்டு போல, இரேசரும் எடுத்துட்டு போல. ரெண்டுமே நம்ம யார்கிட்ட இருந்தா வாங்குறோம்? ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தா வாங்குறோம். அது மாதிரி ஒரு ஆட்டம் pair of electron ஷேர் பண்ணுது. அது கம்ப்ளீட்டா கொடுக்கிறது இல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆட்டம் கம்ப்ளீட்டா கொடுக்காது.
ஏன்னா ஆட்டம் ஏ கொடுத்துச்சு அப்படின்னா ஆட்டம் ஏ என்ன ஆயிரும், அதுக்கு ஆக்டெட் போயிரும். ஓகே, அப்போ அந்த ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணுது, ஷேர் பண்ணுது பீக்கு. ஓகே, அது பேர் தான் கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். அடுத்து நம்ம என்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இது என்ன ஆட்டம், NH3. ஓகே, சோ NH3 ஓட பேர் என்னது, it is called as ammonia அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, it is ammonia. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகணும்னு நினைச்சதுன்னா அங்க இருக்கிற ஆட்டம்ல 2 எலக்ட்ரான் சும்மா இருக்கணும். ரைட்டா? பாருங்க, 2 எலக்ட்ரான் சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு, எஸ் சும்மா இருக்கு. இங்க பாருங்க, 2 எலக்ட்ரான் சும்மா இருக்கா. அந்த எலக்ட்ரான் தான் யாருக்கு கொடுக்குது, போரானுக்கு கொடுக்குது. ஏன் போரானுக்கு கொடுக்கணும், நம்மளுக்கு தெரியும் எப்பயுமே ஆட்டம் எப்போ ஹாப்பியா இருக்கும், ஆட்டம் ஆக்டெட் இருந்தா ஹாப்பியா இருக்கும். ரைட்டா? இப்ப பாருங்க, இந்த ஆட்டம்க்கு 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான், ஒவ்வொரு பாண்டுக்கும் 2 எலக்ட்ரான் இருக்கும். ரைட்டா? அப்ப போரானை சுத்தி மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கு, 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப அவங்க ஹாப்பி கிடையாது. சோ அவங்கள ஹாப்பி பண்றதுக்கு ஒரு ஸ்டேபிள் பண்றதுக்கு என்ன பண்ணுது, NH3 அதோட பேர் ஆஃப் எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, கொடுக்கறது கிடையாது. அப்போ அது என்ன ஆயிடும், லைக் சப்போஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நைட்ரஜன் இன்கம்ப்ளீட் ஆக்டெட்டா மாறிடும். அது கொடுக்கறது கிடையாது, ஜஸ்ட் ஷேர் பண்ணுது. ஓகே, சோ ஷேர் பண்ற போது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், this is a symbol of coordinate bond. ஓகே, அது gives கிடையாது. இவ்வளவுதான். இதான் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் கோஆர்டினேட் பாண்டுக்கு சொல்றாங்க. ஓகே, BF3 ஓட பேர் என்னன்னு எழுதலாமா, it is boron trifluoride. ஓகே, சோ ஏன் போரான் ட்ரைஃப்ளூரைடு எலக்ட்ரான் வாங்கணும், ஏன்னா போரான் கிட்ட எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு இல்ல, அண்ட் இன்னும் 2 எலக்ட்ரான் வேணும். NH3ல அந்த 2 எலக்ட்ரான் சும்மா இருக்கு. சரி, ஓகே, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா, நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த 2 எலக்ட்ரானையுமே ஷேரிங்ல வாங்கிக்குது. ஓகே, இவ்வளவுதான் சிம்பிள் கோஆர்டினேட் பாண்ட். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். சோ பிசிக்கல் ஸ்டேட் சாலிடா இருக்கும், லிக்விடா இருக்கும், கேஸா இருக்கும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க என்ன கோஆர்டினேட் காம்பவுண்ட் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இட் இஸ் a bad conductor. ஜெனரலா பேட் கண்டக்டர் மேபி ஒரு சில ரீசன்ஸ்ல கண்டக்டர்னு சொல்லலாம். ஓகே, வெரி ரேர் எக்ஸாம்பிள்ல. ஓகே, ஏன் இது பேட் கண்டக்டர் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம், எலக்ட்ரிசிட்டி இருக்குனாலே கண்டிப்பா அங்க அயான்ஸ் இருக்கணும் ஆர் எல்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் அயான்ஸ் ஆர் எல்ஸ் எலக்ட்ரான்ஸா என்ன பண்ணும், நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணும். ஸோ கோஆர்டினேட் பாண்ட்ல ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் எல்ஸ் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் அயான்ஸ் இருக்காது. அதனால தான் லைக் ஜெனரலா பேட் கண்டக்டர்னு சொல்றாங்க. மெல்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்றாங்க, it is higher than the purely covalent compound. ஓகே, அப்ப மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கு or else பாயிலிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மெல்டிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன, ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹீட் பண்றோம். சோ எந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல அந்த சாலிட் லிக்விடா மாறுதுன்னு. ஓகே, அப்ப கோஆர்டினேட் பாண்டோட, தட் மீன்ஸ் கோஆர்டினேட் காம்பவுண்டோட மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கு, நம்ம என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்க. மெல்டிங் பாயிண்ட் MPT ன்னு வச்சுக்கலாமா? ஓகே, கோஆர்டினேட் பாண்ட் யாரு, CC. சோ கோஆர்டினேட் காம்பவுண்டுக்கு ஜாஸ்தியா இருக்கு. எதை விட, கோவலன்ட் காம்பவுண்டை விட. அப்படின்னா காரணம் என்னவா இருக்கும், இந்த கோஆர்டினேட் காம்பவுண்ட் இஸ் வெரி ஸ்டேபிள். CCனா யார், இங்க கோஆர்டினேட் காம்பவுண்ட். ஓகே, சோ அப்போ இங்க வெரி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். or else force of attraction greater, FOA. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், force of attraction அங்க ஜாஸ்தியா இருக்கு. அப்படி force of attraction ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஈஸியா மெல்ட் பண்ண முடியுமா, கம்மி ஹீட் கொடுத்தாலே போதுமா, இல்ல இல்ல, நம்ம ஜாஸ்தி கொடுக்கணும். ஓகே, இந்த கதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அகைன் லோவர் than the purely ionic compound ன்னு சொல்றாங்க. அயனிக் காம்பவுண்ட் தான் யாரு, கிங். ஏன்னா அங்க பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அங்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? அப்படி ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா அதை நீங்க அவ்வளவு சீக்கிரம் மெல்ட் பண்ண முடியாது. ஓகே, அப்ப மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் கேக்குறாங்க உங்களுக்கு, சொல்லுங்க எப்படி எழுதலாம். மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் which is equal to
ionic compound, IC is ionic compound, and then coordinate compound, and then covalent compound. Okay, இதுதான். So இதுதான் உங்களோட ஆர்டர். ionic compound, coordinate compound, and then covalent compound. இது எல்லாமே melting point, boiling point இதெல்லாமே பாத்தீங்கன்னா force of attraction base பண்ணி stability base பண்ணி தான் இருக்கு. Okay, solubility. It is insoluble in polar solvents. Again நான் சொன்ன மாதிரி தான் எல்லா coordinate compounds insoluble in water நம்ம சொல்ல முடியாது. Okay, it is based on அங்க metal இருக்கா non metal இருக்கா அதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். Suppose நீங்க non metal எடுக்கிறீங்கன்னா யூசுவலா non metal எப்படி இருக்கும்? non polar, பெரிய சார்ஜ் எதுவும் இருக்காது. அப்போ அது எங்க தான் டிசால்வ் ஆகும்? non polar solventsல தான் டிசால்வ் ஆகும். இந்த ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்ல? எஸ். ஸோ மெட்டல்ல இருக்கிற மாதிரி கோஆர்டினேட் காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா அது வாட்டர் சால்யூபிளா இருக்கும். ஓகே, எஸ். ஸோ ரியாக்ஷன் ஜென்ரலாவே ஸ்லோ. ஏன் ரியாக்ஷன் ஸ்லோவா இருக்கணும்? பிகாஸ் அங்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கு? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா எப்படி ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்? கரெக்டா? ரைட், அது ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கறனால தான் என்ன பண்றது இல்ல, ரியாக்ஷன்ல அவ்வளோ சீக்கிரம் இன்வால்வ் பண்றது இல்ல. ஓகே, இன்னொரு क्वेश्चन நீங்க கேட்கலாம். அப்ப ஏன் அயனிக் காம்பவுண்ட்ஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயனிக் காம்பவுண்ட நீங்க டிசால்வ் பண்ணும்போது அது Na+ அயான் and Cl- அயான் மாறிடுது. NaCl எடுத்தீங்கன்னா ரைட்டா? அப்படி Na+ and Cl- மாறுறது வாட்டர் கூட ஒரு ஹைட்ரேஷன் பாண்ட்ல இருக்கும். அது ரொம்பவே ஸ்டேபிள். அந்த Na+ தான் ரியாக்ட் ஆகுதே தவிர சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது ரியாக்ட் ஆகுறது இல்ல. ஓகே, நீங்க டிசால்வ் பண்ணி தான் ரியாக்ட் பண்ணுவீங்க. சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது கண்டிப்பா அங்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கு. அப்ப அது அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் ஆகாது. நான் டிசால்வ் பண்ணி இன்னொரு மீடியம்ல இருந்தா ரியாக்ஷன் பண்றேன். ஓகே, எஸ். கோஆர்டினேட் பாண்ட் முடிச்சாச்சு. என்ன கோஆர்டினேட் பாண்ட் கதை? ஒரே ஒருத்தவங்க 2 எலக்ட்ரானை ஷேர் பண்றாங்கன்னா அவங்க கோஆர்டினேட் பாண்ட். கோஆர்டினேட் பாண்டோட சிம்பிள் என்னது? So this is a symbol of coordinate bond. Gives அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே, ஆரோ மார்க் மாதிரி தான் தெரியுது. gives ன்னு எடுத்துக்கூடாது. It is a coordinate bond. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈவன் நார்மல் பாண்டுமே மென்ஷன் பண்றாங்க. பட் அது எல்லாமே 11th இருக்கு உங்களுக்கு. அண்ட் 12th ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோஆர்டினேட் காம்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு லெசனே இருக்கு உங்களுக்கு. ஓகே, எஸ். அடுத்த டாபிக் யாரு? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். என்னடா ஆப்பிள் அண்ட் தென் ரஸ்டான இமேஜ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். நம்ம எப்படி நம்ம லைஃப் கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள். ஆப்பிள் நீங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதே கலர் இருக்குமா? அகைன் கட் பண்ண ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சும் இல்ல, என்ன ஆகுது? ஒரு பிரவுன் கலர் லேயர் இருக்கு. யார் பிரவுன் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்றாங்க? சோ அங்க என்ன நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது. சி, எல்லாமே நம்மளுக்கு தெரியும் எவ்ரிதிங் இஸ் கெமிஸ்ட்ரி. இதுவே பயாலஜி சார் வந்தாங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் பயாலஜி. இதே பிசிக்ஸ் மேம் வந்தாங்கன்னா எவ்ரிதிங் இஸ் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேத் வந்தா அதேதான். ஓகே, சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் எடுத்துட்டீங்கன்னா அங்க மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்கா? அந்த மாலிக்யூல்ஸ் அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் ஆகும் போது என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு கலர் மாறுது. ஓகே, இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது? ஆக்சிடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நடக்குது. அதனாலதான் நமக்கு இந்த பிக்சர் இருக்கு. அண்ட் ஈவன் அயன் ரஸ்ட் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஆக்சிடேஷன். ஓகே, இப்ப யாராவது கேக்குறாங்க, அம்மா கேக்குறாங்க, ஏன் இங்க வந்து ரஸ்டிங் ஆயிருக்கு இந்த அயன் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? டீடைலிங்கா எக்ஸ்பிளைன் பண்ணும் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அதுக்கான ஈக்குவேஷனை நம்ம பார்க்கலாம். எஸ். சோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். சோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டு பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, சோ ஆக்சிடேஷன் அங்க இருக்குன்னா கண்டிப்பா ரிடக்ஷன் இருக்கும், ரிடக்ஷன் இருந்தா கண்டிப்பா ஆக்சிடேஷன் இருக்கும். எந்த சக்தியாலையும் ஆக்சிடேஷனையும் ரிடக்ஷனையும் பிரிக்க முடியாது. அதனாலதான் ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணி என்ன வேர்ட் இருக்கு? ரிடாக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுல RED எதை ஸ்டாண்ட் பண்ணுது? ரிடக்ஷன் அப்படின்னு மீன் பண்ணுது. What does OX stands for? It stands for oxidation. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள்.
ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ஆர் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள நம்மளால பிரிக்கவே முடியாது. ஓகே, ரிடக்ஷன் இருந்தா ஆக்சிடேஷன் இருப்பாங்க. ஓகே, ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி என்னால தனித்தனியால படிக்க முடியாது மேம், நான் ஒட்டுக்கா படிச்சிடுறேன். அதான ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, வெரி சிம்பிள். ஸோ இந்த சைடு டேப்லர் காலம்ல ஆக்சிடேஷன் பத்தி பார்க்கலாம் அண்ட் இங்க ரிடக்ஷன் பத்தி பார்க்கலாம். சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, மார்க் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டைல்ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் கம்பேர் விச் இஸ் சேம் தான். ஸோ ஒரு லெசன் வந்து இன்னொரு லெசனை லிங்க் பண்ணி படிக்கணும். ஓகே, கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா ஒவ்வொரு லெசனுமே வந்து ஒரு லிங்கிங் லெசன் தான். அதனால லிங்க் பண்ணி படிங்க, அப்ப கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும், மார்க்ஸ் ஈஸியா நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் தென் ரிடக்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் பார்க்கலாம்? அங்க ஆக்சிடேஷன் அப்படின்னு கொடுத்தனால வெரி சிம்பிள், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அவ்வளவுதான். என்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் அடிஷன். நான் சும்மா ஆடுன்னு எழுதுறேன். ஓகே, அடிஷன் ஆஃப் வாட்? ஆக்சிஜன். ஓகே, அப்ப இங்க ரிடக்ஷன்ல என்ன இருக்கணும்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அவ்வளவுதான். ஓகே, இங்க ஆக்சிஜன் ஆட் ஆச்சுன்னா இங்க என்ன பண்ணும்? இங்க ரிமூவ் ஆகணும். என்னம்மா ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க, பட் எக்ஸாக்ட்டா ஆப்போசிட்டா இருக்குன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா டோட்டலா கேரக்டர் வேற மாதிரி இருக்கு. ஓகே, சோ ஆக்சிடேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிடக்ஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம்? இங்க அடிஷன், சாரி, so removal of hydrogen, H2 or else H நீங்க எது வேணா எழுதிக்கலாம். ஓகே, removal of hydrogen எழுதிக்கலாமா? ஓகே, removal of hydrogen. so இவங்க யாரு அப்போ? எஸ், கேக்குது, யார் இவங்க? it is addition of hydrogen. ஓகே, இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். அப்ப இவ்வளவுதான ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் தான். கொஞ்சம் அட்வான்ஸ்டா படிக்கலாம், அது 11th ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் ஆகும் அண்ட் ரைட் நவ புக்லயுமே இருக்கு உங்களுக்கு. ஆக்சிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, E மைனஸ்னா என்னது நம்மளுக்கு? which is nothing but electron. ஓகே, அண்ட் இவங்க யாரு? இட் இஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அவ்வளவுதான். எப்பயுமே ஆப்போசிட்டா தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு increase in oxidation state. இது ரெண்டு பாயிண்ட்டும் ஒண்ணுதான். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், increase in oxidation number. ஓகே, அப்ப இங்க என்ன வரும் சொல்லுங்க? it is decrease in oxidation number, அவ்வளவுதான். so decrease in oxidation number. so இந்த 4 பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் இவங்கலாம் ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதா? ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், இங்க ரிமூவ் ஆகுது, இங்க ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது, இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, எலக்ட்ரான் கெயின் ஆகுது, ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க டிக்ரீஸ் ஆகுது, இவ்வளவுதான். ஓகே, இதான் நம்மளோட பாயிண்ட். எக்ஸாம்பிள் பாருங்க, நல்லா கிளியரா பாருங்க. சி, மெக்னீசியம் ஆட்டம் இருக்கு, நீங்க இங்கேயே கம்பேர் பண்ணும். எப்படின்னா ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ஸோ ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் என்ன நடக்குது? ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ல எப்படி மாறுது? அங்க ஆக்சிஜன் ஆட் ஆகுதா இல்ல ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எழுதிக்கிறேன். Mg plus O2 gives MgO. கரெக்டா? அந்த ரியாக்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. Mg MgOவா மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு? அங்க ஆக்சிஜன் என்ன ஆயிருக்கு? ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்படி ஆக்சிஜன் ஆட் ஆச்சுனாலே நம்ம என்னன்னு சொல்லணும்? which is oxidation அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? ஓகே மேம், நீங்க என்ன சொன்னீங்க? ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டா? அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ரெண்டு பேரும் ஒட்டுக்கா தானே வரணும். இங்க ஆக்சிடேஷன் மட்டும் தானே இருக்கு, ரிடக்ஷன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நம்ம படிக்க போறோம்.
ஓகே, நீங்க இப்ப நான் சொல்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0. இந்த கலர் விசிபிள் கிடையாது. I'll change the color. See, Mg ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0ல இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா +2க்கு மாறி இருக்கு. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? இங்க 0ல இருக்கு, இங்க -2ல மாறி இருக்கு. நல்லா பாத்துட்டீங்கன்னா நான் என்ன சொல்லணும், இங்க Mg ல இருந்து MgO மாறினது யாரு? ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஆக்சிஜன் இங்க என்னவா மாறி இருக்கு? ரிடக்ஷனா மாறி இருக்கு. அது எப்படி மேம் சொல்ல முடியும்? கரெக்டா பசங்களா? எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி சிம்பிள். 0 + 2 மாறி இருக்கு. நம்ம என்ன சொல்லிருக்கோம்? increase in oxidation number அப்படினாலே which is oxidation number, sorry oxidation. and oxygenக்கு பாருங்க 0 என்னவா மாறி இருக்கு? -2 மாறி இருக்கு. 0 -2 மாறிச்சுனா decrease தானே நம்மளுக்கு. அப்ப decrease in oxidation numberனா என்னது? which is reduction. அவ்வளவுதான். oxidation reduction ஒட்டுக்காதா வரும், ஏன்னா close friends. ஓகே, so oxidationல என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. it is increase in oxidation number. okay, so நீங்க என்ன சொல்லலாம்? நானு it is decrease in oxidation number. அப்படினா என்ன அர்த்தம்? magnesium oxidation நடந்திருக்கு and then O2 reduction ஆயிருக்கு. அதான் மீனிங். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். Mg oxidation நடந்திருக்கு and then O2 பாத்தீங்கன்னா reduction ஆயிருக்கு. ஓகே, so அடுத்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க? CaH2. ஓகே, நம்ம இன்னொரு பேஜ்ல எழுதிடலாமா? CaH2 இது என்னவா மாறி இருக்கு நம்மளுக்கு? Ca and then H2. so it is a decomposition reaction. okay, அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர்ல படிப்பீங்க. so இந்த CaH2ல கால்சியம் ஹைட்ரைடு, இந்த காம்பவுண்டோட பேரு கால்சியம் ஹைட்ரைடு. கால்சியம் ஹைட்ரைடு என்னவா மாறி இருக்கு? கால்சியமா மாறி இருக்கு. ஓகே, அங்க இருந்த ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு? வெளியில போயிடுச்சு. அப்ப ஹைட்ரஜன் ரிமூவல் ஆச்சுனாலே நம்ம என்ன சொல்லணும்? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் வாட்? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் which is oxidation. ரைட்டா? ஓகே, அப்ப இந்த ப்ராசஸோட பேர் என்னது? ஆக்சிடேஷன். ஓகே, அப்போ CaH2 ஆக்சிடேஷன் ஆயிடுச்சு. எங்க ரிடக்ஷன்? இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹைட்ரஜனோட சார்ஜ் -1. ஓகே, இங்க இருக்கிற ஹைட்ரஜனோட சார்ஜ் 0. இதெல்லாம் ஏன் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப -1 என்னவா மாறி இருக்கு? 0வா மாறி இருக்கு. -1 0வா மாறிச்சுனா இன்க்ரீஸா டிக்ரீஸா? இன்க்ரீஸ். அப்ப இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படினா என்ன அர்த்தம்? which is oxidation. so எந்த ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நீங்க எடுத்தீங்கனாலும் கண்டிப்பா ரிடக்ஷனும் இருக்கும், ஆக்சிடேஷனும் இருக்கும். இந்த கேஸ் CaH2ல CaH2 ஆக்சிடைஸும் ஆயிருக்கு, ரெடியூஸும் ஆயிருக்கு. ஓகே, போன எக்ஸாம்பிள்ல நம்ம என்னன்னு சொன்னோம்? மெக்னீசியம் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம். ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல கால்சியம் தான் என்ன ஆயிருக்கு? ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, சாரி கால்சியம் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு and then hydrogen reduce ஆயிருக்கு. ஓகே, so இங்க நான் reduce. okay, it is a reduction because gain of electrons or is decrease in the oxidation state. -2 -1 is becoming a 0, so which is removal of oxidation. yeah, it is right. okay, so இங்க என்னன்னா கால்சியம் பாத்தீங்கன்னா +2. இந்த ஒரு கன்ஃபியூஷனுக்காண்டி தான் நம்ம என்ன எடுக்கணும்? ஆக்சிடேஷன் நம்பர் எடுக்கணும். see கால்சியம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு +2. கால்சியம் ரியாக்ஷன் மறுபடியும் எழுதிடலாமா? ஓகே, எஸ். CaH2 gives Ca plus H2. ஓகே, இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இங்க என்ன நடக்குது? கால்சியம் என்ன ஆயிருக்கு சொல்லுங்க? H2 ரிமூவ் ஆயிருக்கு.
பிகாஸ் ஒரே காம்பவுண்ட்ல நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ரிடக்ஷன் நடந்திருக்கு. அதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, கால்சியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. +2 உங்களுக்கு 0வா மாறி இருக்கு. ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா -1, அது உங்களுக்கு 0வா மாறி இருக்கு. அப்ப -1 0வா மாறிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் அர்த்தம். ஒரு சில கேசஸ்ல ஒரே காம்பவுண்ட் நடக்கும் போது நீங்க எலக்ட்ரான் கவுண்ட் வச்சு பாக்குறது ஈஸி, ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு பாக்குறது ஈஸி. சோ அப்ப -1 0வா மாறினா என்னது? அது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம்? அதுக்கு பேரு ஆக்சிடேஷன். ஓகே, ஏன்னா என்ன ஆயிருக்கு? ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. +2 0வா வந்திருக்கு, அதோட பேர் என்னது? ரிடக்ஷன். ஓகே, அவ்வளவுதான். இது மாதிரி எல்லா ரியாக்ஷன்லயுமே உங்களால ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனை பேச முடியும். ஓகே, அதுக்காக வேண்டிதான் நான் இந்த எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அடுத்து போலாமா? என்னது இங்க ரிடக்ஷன் சொல்றாங்க. எல்லா ஸ்டோரியும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம. கரெக்ட். சோ ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. எஸ், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா நம்ம? பாருங்க, சோடியம் பிளஸ் H2 என்ன கிடைக்கும்? NaH கிடைக்கும். எதனால மேம் NaH2 கிடையாது? பிகாஸ் சோடியமோட வேலன்சி என்னது உங்களுக்கு? சோடியம் வேலன்சியும் 1, ஹைட்ரஜனோட வேலன்சியும் 1. நீங்க கிறிஸ் கிராஸ் பண்ணீங்கன்னா NaH தான் கிடைக்கும். சோ ஏன்னா ஒரு சோடியம்னால ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஹைட்ரஜன்னாலயும் ஒரு எலக்ட்ரான் தான் என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். கரெக்டா? அப்ப NaH தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். See, நான் பேசிக்கா இந்த ரியாக்ஷனை ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா ரிடக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா அவ்வளவுதான், ஆக்சிடேஷன் கோச்சுக்கும். ரைட்டா? ஏன்னா நீங்க ஆக்சிடேஷன் இல்லைன்னு சொல்றீங்க. இட் இஸ் நாட் லைக் தட். எங்க ரிடக்ஷன் இருந்தாலும் அங்க ஆக்சிடேஷன் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? பாருங்க, ஹைட்ரஜன் ஆட் ஆகுது, சோ நான் ரிடக்ஷன் சொல்றேன். அது இல்லாம எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? பாருங்க, சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. எல்லாரும் கிளியரா? ஓகே, இங்க என்ன ஸ்டேட்ல இருக்கு? +1. அப்ப 0 +1 மாறுது. என்ன ப்ராசஸ்? இட் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். ஓகே, H2 இங்க என்னவா இருக்கு? 0வா இருக்கு. இந்த 0 நம்மளுக்கு என்னவா மாறுது? இங்க -1 மாறுது. அப்போ நான் இந்த ப்ராசஸோட பேர் என்ன சொல்லணும்? இட் இஸ் கால்ட் ரிடக்ஷன். ஓகே, அதனால எந்த ஒரு ஈக்குவேஷனும் நீங்க கம்ப்ளீட் ஆக்சிடேஷன், கம்ப்ளீட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, சோ இங்க ரிடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல டீடைலிங்கா பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷனும் இருக்கு. ஏன்னா 0 to 1 வரனால அங்க என்ன ஆகுது? இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, சோ இங்க என்ன ஆகுது? which is decrease in oxidation number. ஓகே, அவ்வளவுதான் சொல்ல வராங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, வேற எக்ஸாம்பிள் என்னது? See, Fe உங்களுக்கு +3 இருக்கு. இந்த +3 நான் +2க்கு மாத்துறேன். அப்ப டிக்ரீஸ் இன் நம்பரா, இன்க்ரீஸ் இன் நம்பரா? which is decrease in number. அப்படினா தான் நான் ரிடக்ஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும். ரைட்டா? இது கம்ப்ளீட்டா என்னதுதான்? ரிடக்ஷன் தான். ஏன்னா அவங்க ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, இன்னொரு பார்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்கு, அதை இவங்க காமிக்கல. ஓகே, see, எப்படி +3 +2க்கு மாறும்? நான் எலக்ட்ரானை கொடுக்கும் போது. ஓகே, எலக்ட்ரானை கொடுக்குறோம் அப்படின்னா அதோட பேர் என்ன? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். சோ இந்த ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணுது? இந்த ஒரு எலக்ட்ரானை Fe3+ கெயின் பண்ணுது. அப்போ +3 ஆல்ரெடி இருக்கு, அது கூட -1 பண்றீங்க. ஏன் -1 பண்ணணும்? ஏன்னா எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது? நெகட்டிவ் தானே. அப்ப நான் -1 பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? Fe2+ கிடைக்குது. புரிஞ்சுதா? அப்போ எந்த ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சு அப்படின்னா அங்க ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியாகும். அந்த ப்ராசஸ் ரிடக்ஷன். இதை நீங்க கம்ப்ளீட்டா ரிடக்ஷன் சொல்லலாம், தப்பே இல்லை. ஓகே, இதுவே நம்ம உல்டாவா எழுதலாமா? ஓகே, பாருங்க, சி Fe2+ இருக்கு, நான் என்ன பண்றேன்? ஒரு எலக்ட்ரானை எடுக்கிறேன், ஜஸ்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஓகே, இது Fe3+ மாறிடுச்சு. எப்படி 3+ மாறும்? இதுல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டேன் அப்படின்னா அங்க ஒரு எலக்ட்ரானோட கவுண்ட், தட் மீன்ஸ் அங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரானோட கவுண்ட் கம்மி ஆயிடுச்சு. அப்ப யார் ஜாஸ்தி ஆயிடுவா? ஒரு புரோட்டான் ஜாஸ்தி ஆயிடும். அப்படி புரோட்டான் கவுண்ட் ஜாஸ்தியா இருக்கறனால தான் நம்ம என்னன்னு எழுதுறோம்?
3+ எழுதுறோம். இவங்க யாரு? ஆக்சிடேஷன், கம்ப்ளீட் ஆக்சிடேஷன். ஓகே, இங்க நான் ரிடக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா ஒரே ஒரு பார்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் தான் இருக்கு, இன்னொரு பார்ட்டை ஆளை காணோம். ஓகே, எஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இவங்களுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிடேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரிடக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்? ஜென்ரலா ஏஜென்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சுனாலே ஹெல்பிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஏஜென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹெல்பிங் அப்படின்னு அர்த்தம். எல்ஐசி ஏஜென்ட் அப்படிலாம் சொல்றீங்களா? என்ன பண்றாங்க? ஸோ ஆஃபர் நம்மளுக்கு கால் மட்டும் தான் பண்றாங்களா? இல்ல, எல்ஐசி ஏஜென்ட், எல்ஐசி பாலிசி போடுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஏஜென்ட் அப்படின்னா ஹெல்பிங்னு அர்த்தம். அப்ப நான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னன்னு சொல்லுவேன்? ஸோ தே ஆர் ஹெல்பிங் ஃபார் ஆக்சிடேஷன். ஓகே, என்ன பண்றாங்க? ஹெல்பிங் ஃபார் ஆக்சிடேஷன். அப்ப ரெடியூசிங் ஏஜென்ட்டோட வேலை என்ன? தே ஆர் ஹெல்பிங் ஃபார் வாட்? ஹெல்பிங் ஃபார் ரிடக்ஷன். அவ்வளவுதான். கரெக்டா? ஹெல்ப் ஃபார் ரிடக்ஷன். ஸோ இவ்வளவுதான் சொல்றோம் நம்ம. ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. எஸ், ஃபைன், இதெல்லாம் ஓகே. ஸோ ஆல்ரெடி ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நான் பார்த்தாச்சு. இதுல எப்படி இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கண்டுபிடிக்கிறது, ரெடியூசிங் ஏஜென்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டீங்கன்னா வெரி சிம்பிள். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்க. Zn இருக்கு, இவங்க கூட நம்ம யாரை ரியாக்ட் பண்ண வைக்க போறோம்? ZnO எடுத்துக்கலாம். ஓகே, இவங்க கூட நான் கார்பனை ரியாக்ட் பண்ண வைக்க போறேன். என்னவா மாறுது? கார்பன் அந்த ஆக்சிஜனை வாங்கி கார்பன் மோனாக்சைடா மாறிடுச்சு, அண்ட் ஜிங்க் தனியா வந்துருச்சு. அவ்வளவுதான். ஓகே, இந்த ஆக்சிஜன் கார்பன் கூட வந்துருச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்க, இதுல எப்படி நான் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்னு. வெரி சிம்பிள். ஜிங்க் இங்க என்ன நடந்திருக்கு? ஜிங்க் ஆக்சைடுக்கு இங்க என்ன நடந்திருக்கு? ஜிங்க் ஆக்சைடு இஸ் பிகமிங் ஜிங்க். இது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு, ரியாக்டன்ட்ல ஜிங்க் ஆக்சைடா இருந்தது, ப்ராடக்ட்ல ஜிங்க் மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆக்சிஜன் என்ன ஆயிடுச்சு? எங்கேயோ போயிடுச்சு. கரெக்டா? அப்போ நான் இந்த ப்ராசஸோட பேர் என்னன்னு சொல்லுவேன்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன்னால யாரு? which is nothing but reduction. சொல்லலாமா? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன்னா ரிடக்ஷன் சொல்லிட்டு, அப்போ அடுத்து இருக்கிறவங்க கண்டிப்பா கார்பனா லைக் ஆக்சிடேஷனா தான் இருப்பாங்க. ஓகே, நல்லா கவனிங்க. அப்ப கார்பன் என்ன இருக்கு? கார்பன் மோனாக்சைடு. நீங்க ஒன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறவங்க ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே, நான் இங்க ரிடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இவங்க யாரு? ஆக்சிடேஷன். கார்பன் கார்பன் மோனாக்சைடா மாறி இருக்கு, ஆக்சிஜன் என்ன ஆயிருக்கு? ஆட் ஆயிருக்கு. ஓகே, so I'll write oxygen added. ஓகே, ஆக்சிஜன் ஆடட்னால என்னன்னு நம்ம சொல்றோம்? we are saying it is an oxidation. புரியுதா உங்களுக்கு? டவுட் ஏதாவது இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் வேற என்ன சொல்றோம் அப்படின்னா பசங்களா, யாரு ஆக்சிடேஷன் நடக்குதோ அவங்க, ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க, யாரு ஆக்சிடேஷன் நடக்குதோ அவங்க தான் என்ன ஏஜென்ட்? ரெடியூசிங் ஏஜென்ட். அவ்வளவுதான். ஓகே, எங்க ஆக்சிடேஷன் நடக்குதோ அதுதான் யாரு? ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அப்போ எங்க ரிடக்ஷன் நடக்குதோ அவங்க யாரு? அவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க, இதுக்கு காரணம் என்ன, எனக்கு வந்து ரீசன் தெரியணும் அப்படிலாம் சொன்னீங்கன்னா நல்லா கவனிங்க. நான் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னேன்? ஹெல்ப் பண்றவங்கன்னு சொன்னேன். ரைட்டா? இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட வேலை என்ன? ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். ரைட்டா? இங்க யாரு ஆக்சிடைஸ் ஆயிருக்கா? கார்பன் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அதுக்கு யாரு ஆக்சிஜன் கொடுத்திருக்கா? யாரு கொடுத்திருக்கா? ஜிங்க் ஆக்சைடுல இருந்து தானே ஆக்சிஜன் போயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஜிங்க் ஆக்சைடு ஆக்சிஜன் கொடுத்தனாலதான் கார்பன் என்ன நடந்திருக்கு? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அதனாலதான் ஜிங்க் ஆக்சைடை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப பாருங்க, கார்பன், கார்பனை ஏன் நான் ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்லணும்?
ஓகே ஜிங்க் ஆக்சைடு ஃபீல் பண்ணுது, இந்த ஆக்சிஜன் என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு, இந்த ஆக்சிஜன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜிங்க் ஆக்சைடு ஜிங்கா மாறணும்னா அந்த கார்பன் என்ன பண்ணுது, சாக்ரிஃபைஸ் பண்ணுது. ஓகே கூட அந்த டார்ச்சரான ஆக்சிஜனை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கார்பன் அந்த ஆக்சிஜனை எடுக்கிறனாலதான் ஜிங்க்னால என்ன பண்ண முடியுது, அங்க ரெடியூஸ் ஆக முடியுது. அதனாலதான் நம்ம கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்னு சொல்றோம், ஜிங்க் ஆக்சைடா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ யாரு ஒரு சப்ஸ்டன்ஸ்ல ஆக்சிடைஸ் ஆறாங்களோ அவங்க ஆக்சிடைஸ்ட் சப்ஸ்டன்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, கார்பன் வந்து இங்க ஆக்சிடைஸ் ஆகுதுன்னா அது ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஜஸ்ட் ஆப்போசிட் தான். இவங்களுக்கு இன்னொரு பேரு சொல்லுவாங்க. ஓகே, அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும்போது சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? சி, இன்னொரு பாயிண்ட்டும் ஆட் ஆன் பண்ணிருக்காங்க புக்ல. என்ன பாயிண்ட் அப்படின்னா, இங்க கார்பன் எலக்ட்ரானை கொடுக்குதா எலக்ட்ரானை வாங்குதா? ஸோ நம்ம மெமரைசிங்ல வீக், அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ஸ்ட்ராங். அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வழியே போயிடலாம். ஓகே, நல்லா பாருங்க. கார்பன் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஆக்சிடேஷன் அப்படின்னாலே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு தானே படிச்சிருக்கோம். அப்ப ரெடியூசிங் ஏஜென்ட்டும் என்னதான் பண்ணிருக்கணும்? சோ எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கணும், எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்கணும், which is electron donors. என்னன்னு சொல்லலாம், ஏன்னா இங்க கார்பனோட வேலை எலக்ட்ரானை கொடுக்கிறது. எலக்ட்ரானை கொடுத்தனாலதான் ஆக்சிடேஷன், அதனாலதான் ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட்டும் என்ன பண்றாங்க, எலக்ட்ரானை டொனேட் பண்றாங்க. ஓகே, நீங்க வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க. ஓகே, என்ன மெமரைஸ் பண்ணக்கூடாது, ரெடியூசிங் ஏஜென்ட்னா எலக்ட்ரான் டோனர் அப்படிலாம் மெமரைஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். யார் ஆக்சிடைஸ் ஆறாங்களோ அவங்க தான் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப ரெடியூசிங் ஏஜென்ட்டும் என்னதான், எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கிறவங்க, இல்ல எலக்ட்ரானை டொனேட் பண்ணிருக்கிறவங்க. நான் யாருக்காவது கொடுத்தாதான் எனக்கு லாஸ் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப ஜிங்க் ஆக்சைடு பாருங்க. ஜிங்க் ஆக்சைடு என்ன ஆயிருக்கீங்க, என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, ரிடக்ஷன் நடந்திருக்கு. ரிடக்ஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம் உங்களுக்கு, which is gain of electron அப்படின்னு அர்த்தம். ரிடக்ஷன்னாலே gain of electron அப்படின்னு அர்த்தம். டவுட் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல. அப்போ நான் என்ன சொல்லலாம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படியெல்லாம் எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, சோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ், ஏன்னா அங்க ரிடக்ஷன் நடக்குது. அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் எலக்ட்ரான் டோனர், அங்க ஆக்சிடேஷன் நடக்குது. வெரி சிம்பிள். ஓகே, அடுத்து சோ இங்க காமிச்சிருக்காங்க பிக்சர்ல. சி, ரெடியூசிங் ஏஜென்ட்டோட வேலை என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஆக்சிடேஷன் நடக்கும், அப்ப எலக்ட்ரானை கொடுக்கும். சோ அது கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணிடுச்சு, கொடுத்துருச்சு. ரைட்டா? சோ இங்க யாருமே இல்ல. அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னது, அங்க ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன்னா என்னது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான். சோ அந்த எலக்ட்ரான் இங்க வாங்கிடுச்சு. சோ இவ்வளவுதான் கண்டென்ட். ஓகே, நீங்க ஒரு பாயிண்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நெக்ஸ்ட் பாயிண்ட் ஈஸியா இருக்கும், மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஓகே, எஸ். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குது, கரோஷன் இஸ் an oxidation reaction. and rancidity, அது என்ன rancidity அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சிப்ஸ் பாக்கெட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அப்படியே ஓபன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், ஒரு மாதிரி லைக் கிறிஸ்பியா இருக்காது. ரைட்டா? எதனால, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் rancidity ப்ராசஸ். ஏன்னா நம்ம அந்த சிப்ஸ்ல ஆயில் எல்லாம் இருக்கும்ல, ஆயில்ல தானே ஃப்ரை பண்றாங்க. அந்த ஆயில் வந்து அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் ஆகி அங்க ஆக்சிடேஷன் நடக்கிறனாலதான் அந்த சிப்ஸ் என்ன ஆகுது, லைக் ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ் போயிடுது. ஓகே, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நைட்ரஜன் கேஸ பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, டு அவாய்ட். ஓகே, டு அவாய்ட் என்ன பண்றாங்க, நைட்ரஜன் கேஸ பாஸ் பண்றாங்க. சோ நைட்ரஜன் கேஸ் பாத்தீங்கன்னா இதோட ரோல் என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகே, இதோட ரோல் என்னது, ஆன்டி ஆக்சிடென்ட். ஆன்டி அப்படின்னா என்னது, விச் ஆப்போசிட். ஏன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ அந்த லேஸ் பாக்கெட்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா ஏன் வந்து லைக் ஒரு மாதிரி ஃப்ளஃபியா பல்ஜியா இருக்கு, பிகாஸ் அங்க நைட்ரஜன் கேஸ் இருக்கு உள்ள. அதனாலதான் அந்த சிப்ஸ் எல்லாமே வந்து லாங் டே ஆனா கூட என்ன ஆகுறது கிடையாது, ஸோ எதுவும் ஸ்பாயில் ஆகுறது கிடையாது. ஓகே, கிறிஸ்பினஸா போறது கிடையாது. அண்ட் தென் ஸோ ஆப்பிள்ஸ், ஆரல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துல கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு காரணமே அந்த அங்க இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே
என்ன ஆகுது, அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகே, இதான் சொல்றாங்க. ஓகே, now let's come to oxidation number. oxidation numberங்கிறது ரொம்ப சிம்பிள் டாபிக். ஒரு ஆட்டம் எவ்வளோ எலக்ட்ரானை கொடுக்கும் or else வாங்கும், அதை வச்சு தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் டிசைட் பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டம் என்னென்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம? எஸ், ஆட்டம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது அப்படின்னா என்ன நடக்கும்? பாசிட்டிவா மாறும். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜா மாறும். இது ஜென்ரலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளோட போயிடலாமா? லாஸ்ட் கெமிக்கல் பாண்டிங் பார்ட் 1ல நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸ்டில் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் போய்க்கலாம். சி, Mgயோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 12. ஓகே, நான் அதை 2,8,2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்க என்ன ஆக போகுது? இந்த 2 எலக்ட்ரான் வெளியில போக போகுது. ஸோ இங்க இருக்கிறது 12 எலக்ட்ரான் அண்ட் தென் 12 புரோட்டான். நம்மளுக்கு தெரியும் புரோட்டானோட சார்ஜ் பாசிட்டிவ், எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ் அப்படின்னு. இந்த Mg 2 எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகும்? அப்போ 2,8 வரும், which is a stable configuration, octet configuration. இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 10 எலக்ட்ரான் இருக்கு and 12 புரோட்டான் இருக்கு. அப்ப யாரு தான் ஜாஸ்தி இருக்கா? புரோட்டான் தானே ஜாஸ்தி இருக்கு. அப்ப புரோட்டானோட சார்ஜ் என்னது? பாசிட்டிவ். அதனால தான் அங்க என்ன இருக்கு? we have +2 sign. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால தான் எந்த ஒரு நியூட்ரல் ஆட்டம், நீங்க இப்படி கூட எழுதிக்கலாம், எந்த ஒரு நியூட்ரல் ஆட்டம் எலக்ட்ரானை கொடுக்கும் போது கண்டிப்பா பாசிட்டிவ் சார்ஜா வரும். அது என்ன மேம் நியூட்ரல் ஆட்டம்? ஒண்ணுமே இல்ல. சோ atoms having same number of proton and same number of electron, இவங்களை தான் நம்ம நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நியூட்ரல் ஆட்டமோட சார்ஜ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஏன்னா அங்க புரோட்டானோட கவுண்ட்டும் எலக்ட்ரானோட கவுண்ட்டும் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ரைட்டா? ஓகே, அடுத்து. சோ ஓகே, இத பத்தி பேசியாச்சு. இன்னொருத்தவங்க யார் இருக்காங்க? ஆனையான். ஓகே, சோ நியூட்ரல் ஆட்டம், நியூட்ரல் ஆட்டம் என்ன பண்ணுது? எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்ப அது என்னவா மாறும்? ஆனையானா மாறும். அங்க கேட்டையான், இங்க ஆனையான். ஆனையான்ங்கிறது nothing but it is a negative charge. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? ஃப்ளூரின். ஓகே, அட்டாமிக் நம்பர் 9. அப்போ 9 புரோட்டான் 9 எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,7. இப்போ என்ன பண்ண போகுது? ஒரு எலக்ட்ரானை வாங்க போகுது. ஓகே, இங்க நான் +1 எலக்ட்ரான் கொடுத்துக்கிறேன். ஏன் ஒரு எலக்ட்ரானை வாங்கணும்? ஏன்னா ஒரு எலக்ட்ரானை வாங்கினா ஸ்டேபிள் ஆயிடும்ல, ஆக்டெட்டா மாறிடும்ல. ஆக்டெட் தானே நம்மளுக்கு ஸ்டேபிள். அப்போ ஃப்ளூரின் -1 மாறிடும். ஏன் -1 சொல்றேன்? ஏன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 10 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த எலக்ட்ரானோட சார்ஜ் மைனஸ், அதனாலதான் -1. ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. இங்க பாருங்க, 2 புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம +2 கொடுத்தோம். ஓகே, கிளியர்? எஸ் பசங்களா. நெக்ஸ்ட் நான் 10 எலக்ட்ரான் and then 9 புரோட்டான். புரோட்டான் கவுண்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, which is 2,8. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு நியூட்ரல் ஆட்டம் எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா பாசிட்டிவ், எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இது ஞாபகம். இதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் நம்பர், வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க நம்ம எழுதுறோம்ல, யார் இவங்க? இவங்களை தான் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க, ஆர் எல்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் எல்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ என்ன கதை சொல்றாங்கன்னு பார்த்தலாமா? ஓகே, இங்க நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். என்ன பேசணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எய்தர் கெய்னிங் ஆர் எல்ஸ் லூஸ், அதான் நம்ம ஆக்சிடேஷன் சொல்றோம். அடுத்து ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் பாசிட்டிவ்னா எலக்ட்ரானை கொடுத்துருக்கோம், அந்த கதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ 0வா இருந்ததுன்னா எலக்ட்ரானை கொடுக்கவும் இல்லை, எலக்ட்ரானை வாங்கவும் இல்லை. அங்க நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவலா இருக்கு. புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு த எலக்ட்ரான் கவுண்டா இருக்கு. ஸோ சம் ஆஃப் த ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு நியூட்ரல் காம்பவுண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
NaCl. ஓகே, என்னோட சார்ஜ் என்னது +1, Cl சார்ஜ் என்னது -1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 0. ஸோ இது மாதிரி தான் ஒரு காம்பவுண்ட், நியூட்ரல் காம்பவுண்ட் எடுத்தீங்க, அங்கே எந்த சார்ஜஸும் காமிக்கல அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து 0 தான் உங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும், ஓவரால் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அண்ட் தென் the sum of oxidation of ion, sometime உங்களுக்கு NaCl கொடுக்காம இப்படிலாம் கூட கொடுப்பாங்க, CO3 2- அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இந்த டோட்டல் CO3 ஓட சார்ஜ் என்னது 2- அப்படின்னு அர்த்தம். அதுல கார்பனுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும் அண்ட் தென் ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் யாரு நெகட்டிவா இருக்காங்களோ அவங்க தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப யார் இங்க மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்? குளோரின் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். நம்ம சொல்லியிருக்கோம்ல கெமிக்கல் பாண்டிங் பார்ட் 1ல. ஸோ மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, எலக்ட்ரானை கொடுத்துருவாங்க. நான் மெட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுக்கும், எலக்ட்ரானை வாங்கும்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் எலக்ட்ரானை வாங்குறாங்களோ அவங்கள தான் நம்ம எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இந்த குளோரின் யாரு? இட் இஸ் அ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம், ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பண்றதுக்கு ரெடியா? ஸோ பீரியாடிக் டேபிள் நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் ஒரு ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஒரு பேசிக் ஐடியால சார்ட் டிரா பண்ணிருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்லோ கலரா இருக்குது அட்டாமிக் நம்பர், ப்ளூ கலரா இருக்குது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கிரீன் கலர்ல இருக்கிறது வேலன்சி. ஓகே, ஒரு பீரியாடிக்ல ஃபர்ஸ்ட் 20 டேபிள்ஸ் மட்டும், ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் இங்க வச்சிருக்கேன். இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இது எல்லாத்துக்கும் வேலன்சி என்னதான் இருக்குன்னு பாருங்க, 1 1 1. இங்க வேலன்சி தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலன்சிக்கும் ஆக்சிடேஷன் நம்பருக்கும் ரிலேஷன் இருக்கு. ஓகே, என்ன ரிலேஷன்னா வேலன்சி அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் வரும், ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா சார்ஜும் வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ். இப்போ பாருங்க, ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இவங்க எல்லாமே 1 1. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானை கொடுப்பாங்க. பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம் இவங்க எல்லாத்துலயும் கடைசியில எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்க, 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் போரான், அலுமினியம் இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இவங்களுக்கு கொடுப்பாங்க. கார்பன் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணும், வெரி ரேர் கேசஸ்ல கொடுக்கும். ஓகே, எலக்ட்ரானை. அண்ட் நைட்ரஜன் பாருங்க, சோ இங்க ஆல்ரெடி 5 எலக்ட்ரான் இருக்கு, அப்ப இவங்கலாம் 3 எலக்ட்ரான் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சோ வேலன்சி that means electronic configuration 1 2 3 இருந்ததுன்னா எலக்ட்ரானை கொடுப்பாங்க. and then 6 7 8 and then 5 இருந்தது அப்படின்னா எலக்ட்ரானை வாங்குவாங்க. 8 நோபல் கேஸ் எதுவும் பண்ணாது, 5 6 7 இருந்ததுன்னா எலக்ட்ரானை வாங்கும். எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா உங்களுக்கு என்ன சார்ஜ், மைனஸ் சார்ஜ். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா. ஓகே, இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே, என்னென்ன காம்பவுண்ட்லாம் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் MgCl2. ஓகே, இப்போ எனக்கு Mgயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேக்குறாங்க. ஓகே, क्वेश्चनல ஃபைண்ட் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் Mg அப்படினு சொல்லிட்டு எப்படி கால்குலேட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் குளோரினுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு எனக்கு தெரியணும். குளோரின் பாருங்க, இங்க குளோரினோட வேலன்சி என்னது, குளோரினோட வேலன்சி 1. அப்ப குளோரின் என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொடுக்குமா எலக்ட்ரானை வாங்குமா? எலக்ட்ரானை வாங்கும், பிகாஸ் 2 8 7. சோ இந்த நாலேஜ் இருந்ததுன்னா நீங்க ஆக்சிடேஷன் நம்பரை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப குளோரின் எலக்ட்ரானை வாங்குது, எலக்ட்ரான் வாங்குறவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கும், இட் இஸ் -1 அண்ட் நெகட்டிவா இருக்கும். கரெக்டா? அப்போ வேலன்சி 1, வேலன்சி என்னது 1. ஓகே, அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஏன் நெகட்டிவ் சார்ஜ்னு கொடுக்குறேன், ஏன்னா அந்த குளோரின் எலக்ட்ரானை வாங்குது. ஆல்ரெடி அங்க 7 எலக்ட்ரான் இருக்கு பாருங்க. சோ குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17, which is 2 8 7. சோ 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் அங்க இருக்கு. அப்ப ஒரு எலக்ட்ரானை வாங்குனா அது என்ன ஆயிரும், ஸ்டேபிள் ஆயிரும்ல. அப்போ வாங்குச்சு அப்படினாலே -1 தானே நம்மளுக்கு. அப்ப -1. ஆனா எத்தனை குளோரின் இருக்கு, 2 குளோரின் இருக்கா.
அப்போ -1 நான் என்ன சொல்லியிருக்கோம், ஓவராலா காம்பவுண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருக்கும். அப்படி ஓவராலா ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருக்கணும்னா கண்டிப்பா இந்த Mg என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்கும், +2 தான் இருக்கும். அப்ப +2 வந்துச்சுன்னா இது என்ன ஆயிரும், உங்களுக்கு 0ன்னு மாறிடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதை நீங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறது நான் சொல்றேன். எனக்கு Mg பத்தி ஒரு நாலேஜும் இல்லை. ஓகே, நான் 0ன்னு வச்சிட்டேன். ஓகே, சாரி எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அண்ட் தென் +2 × -1. ஏன்னா குளோரின் 2 குளோரின் இருக்கு அண்ட் ஒவ்வொரு குளோரினோட சார்ஜ் -1 which is equal to 0ன்னு கொடுக்கணும். ஏன் நான் 0ன்னு கொடுக்கணும், ஏன்னா அங்க அது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட். நியூட்ரல் காம்பவுண்டோட சார்ஜ் எப்பயுமே என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். அப்ப இதுல இருந்து நீங்க x சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் ஆன்சர். வெரி சிம்பிள். ஓகே, இப்போ இன்னொரு क्वेश्चन போலாமா? ஓகே, சோ AlCl3 மெட்டல் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 மெட்டல்ஸ்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறாது. ஓகே, தட் மீன்ஸ் வேலன்சி மாறாது. எல்லா மெட்டல்னாலே பாசிட்டிவ், வேலன்சி ஃபிக்ஸ்டு. ஆனா இந்த ஆக்சிஜன், குளோரின் இவங்களோட வேலன்சிலாம் சம்டைம் மாறும். அதனால எப்பயுமே வந்து நீங்க யார ஃபிக்ஸ்டா இருக்காங்களோ அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் குளோரினை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், அலுமினியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் செக் பண்ணணும். அலுமினியமோட வேலன்சி, அலுமினியம் என்ன, வேலன்சி 3. அலுமினியம் என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொடுக்கும். எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா அதோட சார்ஜ் என்னவா இருக்கும், +3. ஏன்னா இட் இஸ் a மெட்டல். அப்போ அலுமினியமோட சார்ஜ் +3 கண்டுபிடிக்கலாமா? சோ பாருங்க, +3 + 3x which is equal to 0ன்னு கொடுக்கணும். ஏன் 3x, ஏன்னா அங்க 3 குளோரின் ஆட்டம் இருக்குல்ல, ரைட்டா? குளோரின் 3 இருக்கு, அதனாலதான். அப்ப நான் என்ன கால்குலேட் பண்ணலாம் சொல்லுங்க, 3x is equal to -3 and x is equal to -1. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, x is equal to what, it is -1. அப்ப கண்டுபிடிச்சிட்டோமா குளோரின் -1ன்னு சொல்லிட்டு. ஒரு சில கேசஸ்ல ஆக்சிஜன் அண்ட் குளோரின்க்குலாம் எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ அது நான் எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுதா எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது? இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள என்டர் ஆகலாம். H2O, எஸ், H2Oல எதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் H2O. See, ஏதாவது ஒன்று நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் so easy. இப்போ நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கலாமா? ஓகே, பாருங்க, H2O ஆக்சிஜனுக்கு நான் கால்குலேட் பண்றேன். 2 × 1 பிகாஸ் ஹைட்ரஜனோடது +1. ஹைட்ரஜன் என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொடுக்கும். ஓகே, எலக்ட்ரானை வாங்குறது மெட்டல் கூட இருக்கும் போது தான் ஹைட்ரஜன் எலக்ட்ரானை வாங்கும். இப்போ ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால எலக்ட்ரான் என்ன பண்ணும், இட் இஸ் கிவிங் அண்ட் வேலன்சி இஸ் 1. இந்த டேப்லெட் காலம் நீங்க செக் பண்ணிக்கணும். பாருங்க, ஹைட்ரஜன் வேலன்சி 1, அப்ப எலக்ட்ரானை கொடுக்கும். ஓகேவா? பிளஸ் ஆக்சிஜன் தான் நான் கண்டுபிடிக்க போறேன் x which is equal to 0. ஓகே, அப்ப நான் x சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், -2 and இது -2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கு which is +1 and +1. ஓகே, நீங்க ஓவராலா ஆட் பண்ணீங்க அப்படின்னா you will get as a 0. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, let's come to this question. H2SO4. இதுல சல்ஃபர் கால்குலேட் பண்ணலாம். ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2. நம்மளுக்கே தெரியும். சல்ஃபருக்கு தான் கால்குலேட் பண்ண போறோம். எப்படி, 2 × 1 + x because சல்ஃபர் நான் x கன்சிடர் பண்ணிட்டேன். and then 4 × -2. கரெக்ட்டா? which is equal to 0. அடுத்த ஸ்டெப் என்னது, x is equal to so 8 அந்த சைடு போகும்போது பாசிட்டிவா மாறிடும். and then இங்க -2 which is equal to 6. அப்போ சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம 6ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டோம். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அடுத்த क्वेश्चन. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரோமியம். ஓகே, பொட்டாசியம்க்கு +1 and then ஆக்சிஜனுக்கு -2. அது எல்லாமே நீங்க அந்த டேபிள் காலம்ல செக் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அப்ப 2 × 1 + 2x. ஏன் 2x? ஏன்னா 2 குரோமியம் ஆட்டம் இருக்காங்க. ஓகே, plus 7 × -2 which is equal to 0. அப்ப சால்வ் பண்ணுங்க. 2x is equal to
2x is equal to 7 2s are 14 அந்த சைட் போகும்போது பாசிட்டிவா மாறிடும் and then minus 2 so 2x is equal to 12 and then x is equal to என்ன கிடைக்கும் எனக்கு 6 ன்னு கிடைக்கும் அப்ப குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 6 FeSO4 see இங்க நான் சொல்றேன் உங்களுக்கு Fe ரெண்டு விதமா FeSO4 க்கு கால்குலேட் பண்ணலாம் ஏனா SO4 ஓட வேலன்சி -2 இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் படிச்சுக்கணும் SO4 க்கு -2 and then CO3 க்கு -2 and then HCO3 க்கு -1 இதுக்கு பேரு ஹைட்ரஜன் கார்பனேட் சல்ஃபேட் இதெல்லாம் பாலிவேலன்ட் அயான்ஸ் அப்படினு சொல்லுவாங்க ஓகே and இது இல்லாம வேற என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் உங்களுக்கு எஸ் NO3 க்கு -1 ஓகே which is nitrate -1 இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே சோ இப்போ நான் இந்த SO4 க்கு என்ன பண்ணிக்கிறேன் -2 னு வெச்சிட்டுமா அப்ப Fe கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் +2 ஆ தான் இருக்கும் ரைட் இந்த Fe ஓட சார்ஜ் +2 because x of -2 which is equal to 0 அப்ப x is equal to 2 ஓகே மேம் எப்படி இன்னொரு விதமா கால்குலேட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் சல்ஃபர் +6 வரும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஓகேவா ஏனா ஆக்ஸிஜன்னா இங்க மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் சோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னால தான் எலக்ட்ரானை வாங்க முடியும் சோ ஆக்ஸிஜனும் எலக்ட்ரானை வாங்கி சல்ஃபரும் எலக்ட்ரான் வாங்குறது பாசிபிள் கிடையாது அதனால இங்க சல்ஃபர் எலக்ட்ரானை கொடுத்திருக்கு அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும் x + 6 இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு क्वेश्चनல சல்ஃபருக்கு என்னன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம் ஆக்ஸிஜன் கூட இருக்கும்போது சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன கிடைச்சிருக்கு 6 கிடைச்சிருக்கு கரெக்ட்டா அதனால நான் இங்க அப்ளை பண்றேன் x + 6 4 * -2 ஏனா 4 ஆக்சிஜன் இருக்கு which is equal to 0 அப்ப x is equal to 8 இந்த 6 இந்த சைடு போச்சுனா minus and then 2 சோ எப்படி சால்வ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க SO4 ல சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 ஆனா கேसेस மாறும் உங்களுக்கு ஓகே SO3 ஆ இருக்கும்போது மாறும் அந்த மாதிரி நிறைய கேसेस இருக்கு SO3 2- லாம் இருக்கு ஓகே எஸ் நெக்ஸ்ட் find the oxidation of Mn in KMnO4 கால்குலேட் பண்ணலாமா see K பாத்தீங்கன்னா +1 ஆக்ஸிஜனுக்கு -2 சோ சொல்லுங்க +1 + x + 4 * -2 which is equal to 0 so x is equal to 8 அந்த சைடு போகும்போது -1 which is equal to 7 அவ்வளவுதான் and இந்த எக்ஸாம்பிள் பாருங்க which is +1 சோடியம்க்கு ஆக்ஸிஜனுக்கு -2 அப்போ 2 * 1 + 2x which is +7 * -2 which is equal to 0 அப்ப 2x is equal to so 14 - 2 which is equal to 12 அப்போ x is equal to 6 ஏனா Na2Cr2O7 K2Cr2O7 சிமிலர் தான் நமக்கு ஓகே சோ இது மாதிரி தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் CuSO4 இருந்ததுனா SO4 இருந்ததுனா நீங்க கண்டிப்பா 2 எடுத்துக்கலாம் அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல SO4 க்கு 2 எடுத்துக்கோங்க ஓகே அப்ப x காப்பர் நம்ம இங்க கண்டுபிடிக்கிறது காப்பருக்கு சோ காப்பர் கண்டுபிடிக்கிறோம் so x plus of -2 which is equal to 0 so x is equal to 0 இங்க சொல்லுங்க ஆக்ஸிஜன் -2 அப்ப Fe கண்டிப்பா +2 இதெல்லாம் ரொம்ப ஈஸி क्वेश्चन மா சோ என்ன இவ்ளோ ஈஸியா கொடுக்குறீங்க டிஃபிகல்ட்டா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கொண்டு வாங்க எஸ் டிஃபிகல்ட் क्वेश्चन நம்ம பார்க்கலாம் ஓகே எஸ் so bond formed between a metal and non-metal atom is usually metal and non-metal என்ன காம்பவுண்ட் வரும் ionic compound so it is an ionic bond okay the right answer is ionic bond next dash compounds have high melting and boiling point யாருக்கு ionic ஏனா அங்க positive and negative charges இருக்கு which is high force of attraction பாத்திருக்குமா yes அடுத்து oxidizing agents are also called as என்ன பண்றாங்க நீங்க இந்த ஸ்டேட்மென்ட் மெமரைஸ் பண்ணாதீங்க இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க oxidizing agent அப்படினா என்ன நடந்துருக்கும் அங்க என்ன நடந்துருக்கும் ரிடக்ஷன் நடந்துருக்கும்
ரிடக்ஷனோட வேலை என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்னா என்ன? எலக்ட்ரான் அக்செப்டார். ஓகே, அவ்வளவுதான். which is an electron acceptor. இப்படிதான் உங்களோட ஆன்சர். அப்படியே வளைஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படியே மெமரைஸ் பண்ணி எலக்ட்ரான் அக்செப்டர், எலக்ட்ரான் டோனர் அப்பெல்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போகும்போது கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது மறந்துடும். அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ஆஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன். ரொம்ப சிம்பிள். இந்த சோடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. 0 என்னவா மாறி இருக்கு? +1 மாறி இருக்கு. இன்க்ரீஸ் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பா இது ஆக்சிடேஷன். வெரி சிம்பிள். எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு, எலக்ட்ரான் வெளியில போயிடுச்சு ப்ராடக்ட் சைட்ல இருந்து. ஸோ ரியாக்டன்ட் எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. ஸோ இங்க பாருங்க 3+ இருந்தது +1 மாறிடுச்சு. அப்ப கண்டிப்பா ரிடக்ஷன். ஏன்னா டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். அது இல்லாம எலக்ட்ரானை என்ன பண்ணிருக்கு? கெயின் பண்ணிருக்கு. ஓகே, எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு, அதனால இட் இஸ் a reduction. அவ்வளவுதான். ஓகே, ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் as ionic, covalent, coordinate based on the given characteristic. Soluble in non-polar solvents. எந்த காம்பவுண்ட் எல்லாம் non-polarல soluble-ஆ இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா நம்மளோட covalent and coordinate covalent. CC வச்சுக்கலாம். ஓகே, இட்ஸ் a coordinate covalent. ஓகேவா? அது coordinate covalentக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. பட் நம்ம புக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் படியே போய்க்கலாம். which is a coordinate covalent. undergoes faster or instantaneous reaction. கண்டிப்பா அயனிக் தான். ஓகே, அயனிக் எடுத்து நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா ரியாக்ஷன் ஃபாஸ்டா இருக்கும். சாலிட் அயனிக் காம்பவுண்ட் ஃபாஸ்டர் கிடையாது. நான் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பெஸ்ட் ஒன் கோவலண்ட் தான். ஓகே, இட்ஸ் a covalent. Solid at room temperature. Again, என்ன காம்பவுண்ட்? அயனிக் காம்பவுண்ட் தான். எல்லா அயனிக் காம்பவுண்டுமே சாலிட் இன் ரூம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கண்டென்ட் இன்னைக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஷியர் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் கொடுக்கலாமா உங்களுக்கு? ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. என்ன காம்பவுண்ட் கொடுக்கலாம்? ஓகே, சி Na2O. இதுல ஆக்சிஜனுக்கு நீங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க அண்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர். ஓகே, எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இதோட கெமிக்கல் பாண்டிங் பார்ட் 2 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் என்ன சாப்டர் வேணும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எஸ், ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். once again subscribe and then click your bell button. Okay, yes, உங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸ் எப்போ லைவ் வராங்க நீங்க செக் பண்ணிக்கலாம். எஸ், தேங்க்யூ.